Taste the Daily. Taste the Daily. புதுக்கோட்டையில் அனைத்து வார்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஒரே இடத்தில் மண்ணெண்ணெய் ஊற்றப்படும் நிலையில் ஏராளமான மக்கள் ஒன்றாக குவிந்ததால் கூட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாக்கியராஜ். வணக்கம். மேலும் விவரம். புதுக்கோட்டை மாநகராட்சி பகுதியில் போஸ் நகர், காமராஜபுரம் உள்ளிட்ட பகுதி 15க்கும் மேற்பட்ட வார்டுகளுக்கு ஒரே இடத்தில் கீழே 2ஆம் வீதியில் உள்ள கூட்டுறவு பண்டகசாலை பின்புறம் உள்ள மண்ணெண்ணெய் பங்கில் மண்ணெண்ணெய் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில இந்த மாதம் 30ஆம் தேதி மற்றும் 31ஆம் தேதிகளில் மண்ணெண்ணெய் வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை 8 மணி முதல் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் மண்ணெண்ணெய் வாங்குவதற்காக தங்களது ரேஷன் கார்டு வந்திருந்தனர். ஆனால் கடை திறந்த நேரமான நிலையில் 9 மணி வரை கடை திறக்கப்படவில்லை. இதனால் வயதானவர்கள் முதல் மூதாட்டிகள் வரை அனைவரும் ஒருவருக்கொருவர் முண்டியடித்துக் கொண்டு நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். இதனால் அந்த பகுதியில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஒரு சில மூதாட்டிகள் வெயில் கொடுமை தாங்க முடியாமல் தங்கள் நின்ன இடத்திலேயே மயக்கம் போட்டு கீழே விழுந்தனர். இதனால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அருகில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டு அவர்களுக்கு முகத்தில் தடி துளித்து முதலுதவி செய்தனர். இருப்பினும் மண்ணெண்ணெய் கிடைக்காமல் போய்விடும் என்ற காரணத்தினால் தங்களது உடல்நிலையையும் பொருட்படுத்தாமல் மீண்டும் வரிசையில் நின்று மண்ணெண்ணெய் வாங்குவதற்காக காத்திருந்தனர். ஒவ்வொரு மாதமும் இதே நிலை நீடித்து வருவதாகவும் இதற்கு ஒரு நடவடிக்கை மாவட்ட நிர்வாகம் எடுக்க வேண்டும் என்றும் காத்திருந்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதற்கிடையில் 9:30 மணிக்கு கடை ஊழியர்கள் கடையை திறந்ததால் ஒருபுறம் மகிழ்ச்சி இருந்தாலும் மற்றொரு புறத்தில் ஒருவருக்கொரு முந்தி அடித்துக் கொண்டு பில் போடுவதற்காக சென்றதால் கடுமையான கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி பாக்கியராஜ். Taste the Daily.